Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம தளபதி விஜயோட ஒரு பெரம்பூர் தொகுதியில் அவர் பேசின ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சுக்கு ஒரு ரியாக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே எக்கச்சக்க கமெண்ட். விடிய எழுப்பி பார்க்கும்போது, நைட்டு தூங்கிட்டு விடிய எழுப்பி பார்க்குற எவ்வளவோ கமெண்ட். என்னங்க இவ்வளோ கமெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தா எல்லாம் ஒரே கமெண்ட் தான். என்னென்னா, நைட்டோட நைட்டாக டிவிக்கே வந்து அவங்களோட இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் வருது இல்லை, 23ஆம் தேதி எலெக்ஷன். அதுக்கு இப்போ எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு பாட்டு விட்டுருக்காங்க. அந்த பாட்டுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறீங்க, பாட்டுக்கு பண்ணுங்க பாட்டுக்கு பண்ணுங்க பாட்டுக்கு பண்ணுங்கன்னா அவ்வளோ பேர். சரி, அவங்க சேனலில் அந்த பாட்டுக்கு பண்ணுனா லாஸ்ட் டைம் மாதிரி காப்பிரைட் வரும். பட் ஸ்டில் காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறீங்க, நம்மளும் அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போமே. நைட்டு ரிலீஸ் ஆன பாட்டு விடியறதுக்குள்ளே 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இதில் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் மாதிரி பாட்டோட லென்த் வந்து 6.5 நிமிஷம். இப்போ எல்லாம் பாட்டு 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆனால் இப்போ பழைய மெத்தட்ல 6.5 மினிட்ஸுக்கு ஒரு பாட்டு. இதுக்கு முன்னாடி வந்த பாட்டு வந்து கட்சியான டியூன் மைண்டில் ஏறிடுச்சு. இந்த பாட்டுக்கு யார் மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனை போய் பார்த்தேன், டிஸ்கிரிப்ஷன் எம்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு மியூசிக் போட்டது யார், லிரிக்ஸ் யார், எதுவும் தெரியாது. உள்ளே போய் என்ன எதுங்கிறத பார்ப்போம். டிவிக்கே எலெக்ஷன் கேம்பெயின் சாங், உங்கள் விஜய் நான் வரேன், விசில் அடிக்க ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி வாங்க, 6.5 மினிட்ஸ் பாட்டு புதுசாக தான் இருக்க போகுது. ஒரு தனி வீடியோ பார்க்குற லென்த்து தான். ஆனால் இது 6.5 நிமிஷத்துக்கும் பாட்டு. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 6 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இந்த படத்துல வர்ற கிளைமேக்ஸ் சாங் மாதிரி இருக்கு. வெயிட்டா இந்த வீட்டு போடுற மியூசிக் வந்து யாரா இருக்கும்? ஓ, விசில் சவுண்ட் வருது. அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒளிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. சூப்பரா இருக்கு. அந்த வசனத்துக்கு சரியா அந்த காப்பு போட்ட கையெல்லாம் ரெட்டி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த விஷுவலே நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த பாட்டை கேட்கும் போது 2 ஃபீல் வருது. ஒன்று, இந்த படத்தோட அந்த இப்போ ஹீரோ வில்லனை எதிர்த்து வரும்போது ஒரு வெயிட்டான சாங் ஒன்று கிளைமேக்ஸில் வைப்பாங்கல்ல, ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டான பாட்டு வரும்ல, அது மாதிரி ஒரு வெயிட்டான சாங் ஃபீலும் வருது. இன்னொன்று, ஒரு காலகட்டத்தில் இந்த திருப்பாச்சி, சிவகாசி, மதுரை அந்த படத்துல எல்லாம் தளபதினு வந்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டு, ஒரு ஓப்பனிங் சாங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. அந்த காலகட்டத்தில் வர்ற தளபதியோட ஓப்பனிங் சாங் ஃபீலும் எனக்கு அந்த 2 ஃபீலும் மாறி மாறி வருது. பாட்டை முழுசா கேட்போம். கொஞ்சம் நவுண்டா 8 கோடி பேர். டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு வர்றாங்க ஓட்டு போடுறதுக்காக.
தமன் மாதிரியும் தெரியல மியூசிக். யாரா இருக்கும்? காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையாள வந்தவன் கதை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. ரெண்டு வயசு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. நான் தன்னன் தனியாளு நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நபர் தானா இங்க எட்டு கோடி பேரு. நல்லா எழுதிருக்கீங்க லிரிக்ஸ் எல்லாம். எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல வந்தா பாட நீ விசில் கடி ஓட்டு. விஜய் தெரியா? எனக்கு அந்த புலி வரும்போது ஃபீல் வருது. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குதானே? உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? இல்ல ஆண்டனி தாஸ் மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, எனக்கு அவரோட பேர் தெரியாது, அவரோட ஃபேஸ் மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் மாதிரி இன்னொருத்தர் யாருன்னு எக்ஸாக்டா தெரியாது, பட் ஆண்டனி தாசன் கன்ஃபார்மா இல்லை, ஏன்னா அந்த வாய்ஸ் வித்தியாசம் இருக்கு. லிரிக்ஸ் ரைட்டர் சூப்பரா எழுதியிருக்காரு. உனக்கு தான் அங்க ஓட்டு ஓட்டு விசிலுக்கு தான் பாத்தீங்களா? என்ன பாரு இவருக்கு சொன்னதுல நான் சொல்ல வந்ததான் மறந்துட்டேன். நான் ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது அப்படிங்கிற. அந்த பாட்டு கேட்க அப்படியே ஊறுது. பாருங்க பேசாம இரு, இந்த பாட்டை கேட்டு வெறியாகி எல்லாம் ஓட்டு போடாதீங்க. அது தளபதியா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இல்ல, அதான் யாரா இருந்தாலும், ஏன்னா பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, அது யாரு வேணாலும் போடலாம்.
உங்களை புல்லரிக்கிற வைக்கிற பாட்டு யார் வேணாலும் போடலாம், பாட்டுக்காக போய் ஓட்டு போட்டுறாதீங்க. ஆனா இந்த பாட்டு மாதிரியே இருந்தா நல்லா பாட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு யோசிச்சு உங்களுக்கு இது நல்லதுன்னு பட்டா அதுக்கு போடுங்க. பாட்டு சூப்பரா இருக்குங்க, புல்லரிக்குதுங்க, இவன மாதிரி போய் போட்டாருங்க. இல்லை அவரை தெரியுமே. அப்பார்ட் ஃப்ரம் த சாங் அவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு 23ஆம் தேதி போய் போடுங்க, அது உங்களோட சாய்ஸ். பட் கம்மிங் டு த சாங், எனக்கு விஜய் ஆண்டனி தான் ஒரு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே அந்த வருதுன்னொடனே புலி உருமுது பாட்டு, புலி உருமுது ஞாபகம் வந்தோடனே அப்போ ஒருவேளை விஜய் ஆண்டனியா இருக்குமோ, இருக்கலாம். ஏன்னா தமனுக்குன்னு ஒரு சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு சவுண்டிங் இருக்கு. அது இதுக்கு முதல் வந்துச்சு ஒரு பாட்டு, உங்க விஜய் அந்த பாட்டுல அது இருந்தது, தமனோட மியூசிக் டச் இருந்தது. இதுல தமன் எனக்கு தெரியவே இல்லை. மாறா 3 நிமிஷம் வரைக்கும் யாருன்னு யூகிக்கவே முடியல. 3 நிமிஷத்துக்கு மேல சில சவுண்டிங்கை வச்சு நம்மளாதான் இருக்கு. ஆனா லிரிக்ஸ் ரைட்டர் யாருன்னு தெரியல. இதுல 2 பேரை பாட வச்சது நல்லா இருந்தது. ஒரு விதமா அது ஒரு ஹை பிச்சில் போகும்போது இவரோட வாய்ஸ் வரும்போது நல்லா இருந்தது. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் அப்படியே டிப்பாகி தூக்கிச்சு. இதுல ரொம்ப பாராட்டணும் யாரை சொல்லுங்க, எடிட்டர். அந்த விஷுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன்ஸ், ரியல் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு ஒரு விதமாக கொண்டு வந்திருந்தாது, நல்லா இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 6.5 minutes பெரிய வீடியோன்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். ஆனால் கேட்கும்போது ஒரு 3 minutes பாட்டு கேட்ட ஒரு ஃபீல். ஒருவேளை அவ்வளவு ஸ்பீடாக போயிருச்சா என்ன ஏதுன்னு தெரியல, நல்லா இருக்குது. ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் அட்டகாசம், அதுவும் அந்த க்ளோசிங் ஃப்ரேம்லாம் பக்காவாக இருந்தது. பாட்டு நல்லா தாங்க இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பாட்டு நைட்டு வந்துருச்சுல, இன்னைக்கு காலையில் யாராவது ஒரு மியூசிக் டைரக்டரை பிடிச்சி பல கட்சிகள் எங்களுக்கு இது மாதிரி ஒரு பாட்டு எழுது போடு, மியூசிக்கை போடு, அடி வாசி அடி டிலிவர் அடி பிலிவர் அடி அடின்னு சுதாகர் கோபி எங்களுக்கு இதே மாதிரி ஒன்று வேணும், எழுது யோசிச்சு வசனத்தை எழுது, என்னடா கண்ணே கவிதானா மண்ணே கவிதா அப்படின்னு. இன்னைக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி இப்போ விடிஞ்ச உடனே எப்படா விடியுது இல்லை சொல்லணும்னா நைட்டாக கலந்துருப்பாங்க. பல மியூசிக் டைரக்டரும் இன்னைக்கு அவங்க ஸ்டூடியோக்குள்ளே பிடிச்சி இது நான் பண்ணின 2 இங்கே இப்போ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 5 மணிக்கு பல கட்சியிலேருந்து பாட்டு ரிலீஸ் ஆகிடும். நல்லா இருக்கு பார்ப்போம். இன்னொரு 20 நாளில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கால கொஞ்ச நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த பாட்டு படத்துலயே இருக்கா இல்லாட்டி இதுக்காக போட்டு? இது படப்பாட்டெல்லாம் இல்ல, எலெக்ஷனுக்காக இவர கட்சிக்காக போட்டு. இது எந்த படத்துல எல்லாம் கேட்க முடியாது. ஆனா நல்லா இருக்கு, நைஸ். நான் ஒன்று எதிர்பார்த்து வந்தேன், இது வந்து ரொம்ப அந்த ஒரு ஃபோர்ஸா நல்லா இருந்தது. படத்துல இருந்திருந்தா அவர் எப்படி ஆடிப்பாருன்னு பார்த்துருக்கலாம். பாத்தீங்களா, இவர் எதான் கேட்கிறாரு பாரு, இது படத்துல இருந்தா தளபதி எப்படி ஆடி இருப்பாரு. இனி அதெல்லாம் பார்க்க முடியாது. இனி அவர் படத்துல நடிக்கிறதோ ஆடுறதுக்கோ ரெடியா இல்லை. அவர் ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் வேற மாதிரி மாறிட்டாரு. அதான் நம்ம முதல் பார்த்த தளபதி இல்லைங்க, இப்ப டோட்டலா டோட்டலா வேற மாதிரி மாறிட்டாரு. இதுக்கப்புறம் தளபதி சினிமாவுக்கு வந்தாலும் நமக்கு அவர் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆக்ரோஷமா பேசினதெல்லாம் மைண்ட்ல வரும்போது இது பழைய தளபதி இல்லையே படத்துல நடிக்கிறதுங்கிற ஃபீல் நமக்கே வரும். ஏன்னா அது நிறையா ஸ்பீச்சுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுனால என் ஃபீலிங் அப்படி இருக்குது. பாட்டு நைஸ், நீங்கள் சொன்னதுக்கு ரியாக்ஷனை பண்ணியாச்சு. காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றா சேர்ந்து பாட்டை கேட்டோம்ல, சந்தோஷம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.